பெண்களுக்கு எப்படி அழகி போட்டிகள் நடத்தப்படுகிறதோ அதேபோல் ஆண்களுக்கும் ஆணழகன் போட்டி நடத்தப்படும். ஆணழகன் போட்டியில் இளைஞர்களின் கட்டுமஸ்தான உடலை வைத்து மதிப்பிடப்படும். அவ்வாறு ஆணழகன் போட்டியில் கலந்து கொள்ள ஒருவர் பல வருட பயிற்சியும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். நீண்ட பயிற்சிக்கு பின்னரே ஆணழகன் போட்டியில் எந்த ஒரு நபராலும் கலந்து கொண்டு வெல்ல முடியும். ஆணழகன் போட்டியில் வென்றவர்களுக்கு வெற்றி தொகை மட்டுமின்றி புகழ் வெளிச்சமும் கிடைக்கும். அதை வைத்து அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம். தமிழ் சினிமாவில் இப்பொழுது டாப் நடிகர்களின் ஒருவரான சரத்குமார் மிஸ்டர் மெட்ராஸ் ஆணழகன் போட்டியில் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது இளைஞர்கள் பலரும் இந்த ஆணழகன் போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வம் காட்டுகிறார்கள். அதேபோல் உலகெங்கும் பல ஆணழகன் போட்டிகளும் நடத்தப்படுகிறது. அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பிராந்தியம் ஃபிட்னஸ் சேன் சார்பில் கடற்கரை மேடையில் இந்த ஆண்டிற்கான மிஸ்டர் சவுத் இந்தியா ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என 5 மாநிலங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியானது எடை பிரிவிற்கு தகுந்தாற்போல் 6 கட்டங்களாக நடைபெற்றது. இதில் வெற்றி பெறுவர்களுக்கு ரொக்க பணம் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த ஆண்டிற்கான மிஸ்டர் சவுத் இந்தியா பரிசை ஓவரால் சாம்பியன்ஷிப்பாக மதுரையை சேர்ந்த துரை முதல் பரிசை தட்டி சென்றார். மேலும் ஆணழகன் போட்டியை காண ஆண்கள், பெண்கள் என ஏராளமானோர் கடற்கரையில் குவிந்தனர். GL Hospital, Hero Raja Mani Motors.